நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக அதே நேரத்தில் செம்ம டேஸ்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீட்டில் லீவில் இருக்க குழந்தைங்களுக்கு போர் அடிக்காமல் ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். கலகலா செய்ய போகிறோம், அதுவும் கலக்கலா செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுருக்கோம். அதில் ஒரு 2 கப்பு மைதா மாவு நம்ம அதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த இடத்துல மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். ஓமம் ஒரு 1/4 டீஸ்பூனு, வெள்ளையல் கருப்பல் எதுனாலும் பரவாயில்ல ஒரு டீஸ்பூனு, பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு, இதுக்கு தேவையான உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் தூள் உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூனு ஜீனி. இப்போ நம்ம ஜீனி சேர்த்தோம்னா நம்ம இந்த ஸ்நாக்ஸ் வந்து கொஞ்சம் லேசாக இனிப்பு இருக்கும், ரெண்டாவது நல்ல ஒரு கலராக இருக்கும் பார்க்குறதுக்கு. பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை விஸ்க் வச்சு கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா இந்த அளவு கலந்து முடித்தோடனே இப்போ இந்த மாவில் வந்து இன்றைக்கி நம்ம பால் ஊற்றி தான் பிசைய போகிறோம். அதாவது காய்ச்சின சூடான பால் தான், ஒரு 200 ml சேர்த்துக்கலாம். நீங்கள் ஒரு 300 ml காய்ச்சி வச்சுக்கோங்க. தேவையான அளவு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு பிசைஞ்சிக்க போகிறோம். சூடாக இருக்கிறதுனால நீங்கள் ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 200 ml பால் ஊற்றி கலந்து விட்டுட்டு அடுத்து ஒரு 50 ml சூடான பால் தான், அதையும் ஊற்றிட்டு நல்லா கலந்து விடுங்க. பால் சூடான பால் ஊற்றுனதுனால நமக்கு மாவு சூடாக தான் இருக்கும், அதனால் ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்ட பிறகு கொஞ்சம் சூடு, அதாவது கை பொறுக்கிற அளவுக்கு சூடு குறைஞ்ச உடனே நம்ம அதை பிசைஞ்சு விடணும். லேசாக வெதுப்பான சூடு வந்த உடனே நம்ம கை வச்சு நல்லா பிசைஞ்சு விடணும். இப்போ மாவு பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சாச்சு. மாவோட பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா கொஞ்சம் டைட்டாக இருக்கணும், ரொம்பையும் லூஸாக இருக்க வேண்டாம், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நல்லா பிசைஞ்சு நல்லா உருட்டிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் ஒரு மூடி போட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறி வரட்டும். இப்போ மாவை ஒரு கட்டிங் டேபிள் எடுத்து போட்டு திரும்ப ஒரு தடவை நம்ம பிசைஞ்சிக்கிடுவோம். நல்லா உருண்டையாக உருட்டிட்டு இப்போ நம்ம செய்து வச்சுக்கக்கூடிய மாவை வந்து 2ஆக பிரிச்சுக்கலாம். ஒரு உருண்டை எடுத்து நல்லா ஒரு ஈர துணி போட்டு மூடி வச்சுருங்க. கட்டிங் டேபிளில் கொஞ்சமாக மைதா மாவு தூவி விட்டுக்கோங்க. லேசாக தூவி நல்லா பரப்பி விட்டுருங்க. இந்த உருண்டையை எடுத்து நல்லா வட்டம் பண்ணிடுங்க. சப்பாத்தி கட்டையை வச்சுட்டு நல்லா நைஸாக தேய்ச்சிக்க போகிறோம். நல்லா இழுத்து நைஸாக தேய்க்கணும். நல்லா இந்த அளவுக்கு நல்லா இழுத்து தேய்ச்சிக்கோங்க. பரவாயில்ல, நைஸாக தேய்ச்சாச்சு. நல்லா நைஸாக தேய்ச்ச உடனே நம்ம இந்த ஓரத்துக்களை லேசாக கழிச்சு விட்டுறலாம். இந்த மாதிரி ரோல் கட்டரை வச்சுட்டு அந்த ஓரத்துகளில் கழிச்சு விட்டுட்டு அடுத்து ஒரு 1/2 இன்ச்சு கணக்கு பண்ணி நம்ம அதை பூராத்தையுமே நல்லா நீள வாக்கில் கோடு போட்டு விட்டுக்கலாம். இதே போல் ஒரு நீள வாக்கில் கோடை போட்டு விட்ருங்க. இப்போ நம்ம நீட்ட வாக்கில் கோடு போட்டுட்டாச்சு. அடுத்து குறுக்கு வாக்கில் கோடு போட்டுக்கலாம். இந்த மாதிரி அதே 1/2 இன்ச்சு சைஸுக்கு சின்னதாக நம்ம வாட்டில் நீள வாக்கில் போட்டு விட்டுடலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையுமே இந்த மாதிரி தனியாக உதுத்து எடுத்துடணும். இப்போ இந்த மாதிரி நல்லா துண்டுகளாக எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு அப்படியே நம்ம ஒரு சைடில் ஒரு பேப்பரை வச்சுட்டு அப்படியே உதிரியாக அந்த பேப்பரில் நம்ம எல்லாத்தையுமே எடுத்துடலாம். இந்த கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெயோட சூடு வந்து நல்லா சூடு பண்ண பிறகு அடுப்பை மீடியத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு எண்ணெய் சூடு சரியாக இருக்குது. நம்ம அப்படியே பேப்பரோடு எடுத்து மெதுவாக அப்படியே எண்ணெயில் அப்படியே ஆட்டி விடுங்க. எல்லாம் உள்ளே உதிர்ந்துடும். உள்ளே போட்டுட்டு அப்படியே நம்ம லேசாக ஜல்லிக்கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. அது உள்ளே நல்லா உதிரியாக சூப்பராக நமக்கு நல்லா பொரிஞ்சு வரும். பார்த்தீங்கன்னா நல்லா சதுரமாக ஒன்று ஓலை நமக்கு நல்லா பொரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு. அப்பப்போ ஜல்லிக்கரண்டிட்டு நல்லா எண்ணெயிலேயும் நல்லா சுற்றி விடுங்க. இப்போ நம்ம சூடான எண்ணெயில் போட்டு நல்லா கலந்து விட்டோம்னா ஒரு 2 நிமிஷத்துலேயே நமக்கு நல்லா சூப்பராக பொரிஞ்சு வந்துடும். நல்லா இந்த மாதிரி சலசலன்னு அருமையாக பொரிஞ்சு வந்துடும் பொன்னிறமாக. இப்போ நம்ம எல்லாத்தையும் அரிச்சு எடுத்து ஆரம்பிச்சிடலாம். வா, சூப்பராக இருக்கு. ஒரு எளிமையான முறையில் சூப்பரான ஒரு கலரான ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செய்யுங்க, அருமையாக இருக்கும். செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்து மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.